அநேகர் வேதனோடு இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு நியாயம் செய்வேன். எல்லாராலும் ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாயா? எல்லா சொந்த பந்தத்தினால் ஒடுக்கப்பட்ட நிலைமையினால நீ இருக்கிறாயா? நான் உனக்கு நியாயம் செய்வேன். கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார். யாரெல்லாம் ஒடுக்கினார்களோ அவர்கள் மத்தியில் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி வைப்பார். ஆமென், அல்லேலூயா. இஸ்ரவேலர்களை பார்வோன் என்ன பண்ணானா, ஒடுக்கிக்கிட்டே இருந்தானாம். அதிகமான வேலையை வாங்கி அவர்கள் ஜீவனை அதிகமாக ஒடுக்கி இவர்களுடைய சந்ததி பெருகவே கூடாது என்று சொல்லி அவர்களை அதிகமாய் ஒடுக்கினான். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணாரா, இஸ்ரவேலரை பெருக பண்ணிக்கிட்டே இருந்தாராம். பார்வன் எவ்வளவுக்கு அதிகமாக ஒடுக்கினானோ அவ்வளவுக்கு அதிகமாக கர்த்தர் அவர்களை பெருக பண்ணி கொண்டே இருந்தார். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து கொண்டே இருந்தார். ஒருவேளை நீங்கள் ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருந்தீர்கள், ஆனால் கவலைப்படாதீங்க.